ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆஜாமலம் என்கிற ஐரின் பரிமளா பேசிகிட்ருக்கேன். என்னடா அது எடுத்த உடனே 51 சக்தி பீடங்கள் வந்துட்டு காமிச்சாங்களே, என்னது இது அதிகமாக அம்மனோட ஃபோட்டோஸ் இருக்குது. அது இல்லாமல் நான் வேற வந்துட்டு நின்றுட்டுருக்கேன். வந்துட்டு அதிகமாக வரவே மாட்டேன். சரி, ஓகே, என்னடா இத்தனை ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இருக்குது, பக்கத்தில் வேறு அம்மனோட ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு வச்சுட்டு நின்றுட்டுருக்கிறேனே அப்படின்னு சொல்லி, நான் எங்கேயாவது மறுபடியும் ஏதாவது டூர் எங்கேயாவது போயிட்டனோ இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டனோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்துட்டு டக்குன்னு உங்கள் மைண்ட் செட்டில் வந்துட்டுருக்கோம் வந்து போயிட்டுருக்கோம். அந்த மாதிரிலாம் எங்கேயும் டூர் போகலைங்க. ஆனால் டூர் போன எஃபெக்ட் வந்துட்டு நல்லாவே எனக்கு கிடச்சிதுங்க. ஃபீட்ஃபுல்லாக வந்துட்டு கிடச்சிச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேலம் தெய்வீக கல்யாண மண்டபத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 51 சக்தி பீடங்கள் வந்துட்டு போட்டிருக்காங்க. 51 சக்தி பீடங்களா? உண்மையாலுமேங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, 51 உலகத்தில் இருக்க 51 சக்தி பீடங்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு போட்டிருக்காங்க. இது யார் தொகுத்து வழங்கிட்டுருக்காங்க அப்படின்னா, மகாலட்சுமி சில்க் ஹவுஸ் தாங்க. மகாலட்சுமி சில்க் ஹவுஸ் நமக்கு வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில். அவங்க தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆடி மாதத்துக்காக நமக்கு வந்துட்டு தொகுத்து வழங்கிட்டுருக்காங்க. இது எங்கே லொக்கேட் தெய்வீக கல்யாண மண்டபத்தில் 51 சக்தி பீடங்கள் வந்துட்டு போட்டிருக்காங்க. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரையும் தாங்க இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரூ. 100. பெரியவங்களுக்கு மட்டும்தான் ரூ. 100, குழந்தைங்களுக்கு இல்லை. அது வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெரியவங்களுக்கு மட்டும்தான் ரூ. 100, குழந்தைங்களுக்கு வந்துட்டு இல்லை. ஸோ பெரியவங்களுக்கு வந்துட்டு ரூ. 100, குழந்தைங்களுக்கு கிடையவே கிடையாது. சில பேர் வந்துட்டு என்னது அப்படின்னா ரூ. அப்படின்லாம் இருப்பாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். உள்ளே போய் நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு விநாயகர் வந்துட்டு இருந்தார். செம்மையாக இருந்துச்சு. அப்புறமேட்டு சேலம் வந்துட்டு சமயபுரம் மாரியம்மன் வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது வராகி அம்மன் ரொம்ப ரொம்ப அழகாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இத்தனை அம்மனையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல நான் வந்துட்டு பார்க்குறதுங்கிறது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சில பேர் வந்துட்டு இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருப்போம், போக முடியாத ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, தவிர்க்க முடியாத ஏதாவது காரணத்தினால ஏதாவது ஒரு கோயிலுக்கு நம்ம போகணும்னு தள்ளி போட்டுகிட்டே நம்ம வந்துட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த கோயிலுக்கு என்னால் போகவே முடியல. போகலான்னு டிக்கெட் புக் பண்ணாலும் எனக்கு அந்த டிக்கெட் என்ன தான் பண்ணாலும் கேன்சல் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு எல்லா அம்மனையும் ஒரே நேரத்தில் வந்துட்டு தரிசனம் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இது ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரையும் தாங்க நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரையும் தான். காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரையும் தான் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரையும் தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கு மேலே ஓப்பன் கிடையாது. ஒவ்வொரு அம்மனும் வந்துட்டு இந்த ருத்ர தாண்டவம் ஆடும்போது ஒவ்வொரு அம்மனும் வந்துட்டு அவங்களோட உடல் உறுப்புகள் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு விழுந்ததாகவும், அந்த விழுந்தது வந்துட்டு ஒவ்வொரு இடமும் வந்துட்டு சக்திகள் பீடமாக மாறுச்சு அப்படிங்கிறது புராண கதைகளில் வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவரையும் ஒருத்தர் அப்படி தான் எனக்கு வந்துட்டு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. என்னையெல்லாம் வந்துட்டு எதுவும் கேட்டுறாதீங்க. ஓகே, அதை வச்சு என்னை ட்ரோலும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு ஒவ்வொரு சாமிக்கு பேர். அது வந்துட்டு என்னது அப்படின்னா, எங்கே விழுந்துச்சு, அவங்களோட கை எங்கே விழுந்துச்சு, கால் எங்கே விழுந்துச்சு, வந்துட்டு தோள்பட்டை எங்கே விழுந்தது, குடல் எங்கே விழுந்தது, கண் எங்கே விழுந்தது, மூக்குத்தி எங்கே விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு நமக்கு வந்துட்டு போட்டிருக்காங்க. அதை போட்டு அவங்களோட பேர் எது, எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் போட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை அம்மனும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு தரிசனம் பண்ணுற இடம் வந்துட்டு இங்கே தான் தெய்வீக கல்யாண மண்டபத்தில். தெய்வீக கல்யாண மண்டபம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு ஃபேலன்ஸ் அதான் வந்துட்டு அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ரசிகாஸ் ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய பேத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு போய் பார்க்கலாம்.
ஸோ இந்த மாரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி மாதம் இந்த மாரி அம்மன்லாம் வந்துட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப தரிசனம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப புண்ணியம். ஆடி மாதம் அம்மன்னா நம்ம வந்துட்டு கூழ் ஊத்துறது, பண்ணுறது, செய்றது இதெல்லாமே நம்ம பண்ணுவோம். அதே மாரி இந்த அம்மன்களையும் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னா, இன்னும் புண்ணியம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இல்லைம்மா நான் வயசானவம்மா, என்னாலலாம் போக முடியாதும்மா, இல்லைங்க நான் வந்துட்டு என்னால நடக்க முடியாது, என்னால இது பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீல் சேர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ வீல் சேரில் வச்சு கூட்டிட்டு ஏன்னா நேற்றுக்கு நான் ஒரு பொண்ணு வந்துட்டு ஊனமுற்ற ஒரு பொண்ணு வந்துட்டு வந்தாங்க. அவங்கள வந்துட்டு தரிசனம் பண்ணுறதுக்கு வீல் சேரில் உட்கார வச்சு தான் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் இது பண்ணேன். நேற்றுக்கு ஈவினிங் நான் போகும்போது ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் நான் போயிருந்தேன். நேற்றுக்கு நான் ஆஃப்டர்நூன் நான் போயிருந்தம்போது மத்தியானம் ஒரு 12 மணிக்கு. அப்போ 12 மணிக்கு எல்லா கருத்துக்கும் எல்லா சாமிக்கும் நெய்வேத்தியம் பண்ணியிருந்தாங்க. நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி பம்பையெல்லாம் அடித்து உடுக்கையெல்லாம் அடித்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனேன். ஸோ இது எதுக்கு நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னா, இதே மாதிரி நீங்களும் போய் தரிசனம் பண்ணணும். நீங்களும் போய் பார்த்து சாமியெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ண மீன்ஸ் சாமியெல்லாம் பார்த்து உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்துட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு குடுக்குறேன். இங்கே பாருங்கள் பாளையத்தம்மன் ஆகட்டும், சமயபுரம் மாரியம்மன் ஆகட்டும், இது எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு குடுத்துருக்கேன். நீங்களும் போய் பாருங்கள். பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஓகே பாய் ஃப்ரம் ஆர்ஜே அமலாமணிங்கிற ஐரீன் பரிமளா. பாய்.